அஞ்சனாமஞ்சனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கீசம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அரக்கர்களை எல்லாம் முடித்தவர், அணங்குகளுக்கு அரசியான சீதையை காத்து கொடுத்தவர், சீதையை கொடுத்து ராமனுக்கே உயிர் ஊட்டினவர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் நம் அனைவராலும் தொழத்தக்கவர். ஓர்புறத்தில் வீரம், அதைவிட சிறந்ததான விவேகம், எல்லாத்த விட ராம பக்தி. அவருடைய அருள் ஒரு துளி இருக்குமா நாம் ராமபக்தியில் வளர்ந்தே போகலாம், சிறந்து போகலாம். யாருக்குத்தான் ஆஞ்சநேயரை பிடிக்காது? சின்ன 2 வயசு குழந்தையும் தான் வச்சுருக்கிற சித்திரப்படம் போட்ட கதையிலையும் ஆஞ்சநேயர் கதை தான் கேட்கும். எத்தனை கல்யாணமாக வேண்டிய பெண்களோ, பரீட்சைக்கு போக வேண்டிய பெண்களோ பார்த்தா ஆஞ்சநேய சன்னிதானத்தை தான் பிரதட்சணம் என்றிருப்பார்கள். கல்யாணமே அவர் ஆகாதவர், ஆனால் கல்யாணம் ஆக வேண்டியவர்கள் ஆஞ்சநேயர் சன்னதியை பிரதட்சணம் பண்ணுவார்கள். அவரோ தன் தேகத்தையே மதிக்காதவர், ஆனால் உடம்பு ஆரோக்கியம் வேணுங்கிறவா அவரைத்தான் போய் வேண்டுகிறார்கள். இப்படி கொத்த பெருமை படைத்த ஆஞ்சநேயர் பல ஆஞ்சநேய சுவாமிகளை வியாசராஜ சுவாமி பலவிடங்களிலும் பிரதிஷ்டை செய்தார். அப்படி ஓரிடம்தான் இதோ சென்னை பட்டணத்திலே ரொம்ப ரொம்ப ஜனசந்தடி நெறிந்த விடத்தில் கிண்டி மேம்பாலத்துக்கு கீழே மாங்குளம் என்னும் இடத்தில் வீர ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இன்று ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம். இதோ வெண்ணைக்காப்பு சாத்தி கொண்டு அதற்கு நடுவே பழங்களை, சிகப்பு பழங்களை அலங்காரமாக அமைத்து கொண்டு தன்னுடைய திருக்கண்களாலே கருணை பொங்க விழித்து கொண்டு நீண்ட புருவத்தை வளைத்து, ராமனுடைய வில் எப்படி வளைந்திருக்குமோ அதே போல வளைந்திருக்கிற திருப்புருவம், இடது கையை தூக்கி சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி இருக்கிறார், பூவை பிடித்திருக்கிறார். வலது கையில் சஞ்சீவி மலையையே தாங்கி கொண்டிருக்கிறார் போலே. இது வாசல் முகப்பிலேயே நாம் தரிசித்து கொண்டோம். ஆனா உள்ள வந்து தரிசிக்கும் போது ஒரு பக்கம் சௌகந்திகா புஷ்பம், மற்றொரு கை அபயஹஸ்தம். அஞ்சேல், பயப்பட வேண்டாம். இந்த சம்சாரத்தில் காமமும் கோபமும் உங்களை மிகவும் துன்புறுத்துகிறதல்லவா, அந்த 2ஐயும் அடக்கி ஆண்டு விடுவோம். காமக்கோபம் 2, ராகத்வேஷம் 2, சுகதுக்கம் 2, லாபம் நஷ்டம் 2. இப்படி எத்தனை 2? விருப்பு வெறுப்புகள், காமக்ரோதங்கள், அகங்கார மமகாரங்கள், இன்ப துன்பங்கள், பாப புண்ணியங்கள் 2 2 2ன்னு எத்தனை ரெட்டை நம்ம எப்படியெல்லாம் துன்புறுத்துகின்றன. இந்த ரெட்டைகளையெல்லாம் தாண்டி ராகு கேது ஆபத்து என்ன சொல்றோம் இல்லையோ, ஜாதகத்தில் ஏதோ கோளாறு, ஜாதகம் நன்னாத்தான் இருக்கும், ஆனா அதுல இந்த கிரகம் இந்த நிலைமையில இப்ப இருக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம். ஜாதகம் எல்லாம் கோளாறா இருக்காது. ஜாதகம் கெட்ட ஜாதகம் தீய ஜாதகம்லாம் கிடையாது. எல்லா மனுஷனுமே நல்லவன் தான். அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கணும். நாம கிரகங்கள் ஆங்காங்கு நிற்கின்றன. அந்த கிரகங்கள் இருக்கிற நிலையினால் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த கிரகங்களை சரிப்படுத்துறதுக்கு இதோ ஆஞ்சநேய சுவாமியை பற்றினோம்னால், அவர் ராமபக்திங்கிற பெரிய கிரகம், இது எல்லாத்தினுடைய சுழற்சியை சரிப்படுத்தணும்னால் நாம கையை வச்சு சனி பகவானையோ செவ்வாயையோ நகர்த்தி வச்சிட முடியாது. நம்ம வசப்படுறவர்கள் இல்லை, நம்முடைய சக்திக்கு அவர்கள் உட்பட மாட்டார்கள். அப்ப பெரிய சக்தியை நாம பிடிச்சுட்டோம்னா தான் இவர்கள் பாதிப்பில்லாமல் விடுவார்கள். இப்போ ஒரு ஆபத்து கிரக கோளாறுன்னு வச்சுங்க, எதுக்காக கோவிலுக்கு போறோம், நெய் விளக்கு சமர்ப்பிக்கிறோம், ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்துறோம், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோம். ஏன்னால் அவர்கள் அருளால் இதன் பாதிப்பு குறைகிறது. மாத்திர முடியாது நம்மால எதையுமே, பாதிப்பை குறைத்து கொள்ளலாம். நிறைய அங்கங்க கொசு இருக்கு, பூச்சி இருக்கு, ஈ இருக்கு. உலகத்திலேருந்து கொசுவை ஒழிச்சுடுறேன்னா ஒழிக்க முடியுமா? அது இருக்கும். வேணும்னா நான் வலைய போட்டு பாதிப்புலேருந்து என்ன குறைச்சிக்கலாம். ஒரு களிம்பு பூசிண்டு கொசு பிடுங்காம நம்ம பார்த்துக்கலாம். அதை போல எங்கும் சனி பகவான் இருக்க போறார், செவ்வாய் இருக்க போறார், புதன் இருக்க போறார், ராகு கேத்து இருக்க போறார். அவர்களால் அவர்கள் இருக்கும் அந்த கோச்சாரம், கோள்சாரம், அதனால் எனக்கு ஒரு ஆபத்துன்னு இருந்தால் இதோ ஆஞ்சநேய சுவாமி திருவடியை பத்தினோம்னால் அந்த ஆபத்தை குறைச்சி விடுறார். 2 விதத்துல செய்வார். ஒன்னு, அந்த கிரகத்தினுடைய பாதிப்பையே குறைச்சிருவார். 2, அந்த பாதிப்பு பெரிய பாதிப்பா படாதபடிக்கு நம்ம மனசை ஒசத்தி விடுறார்.
ரெண்டும் உண்டு. எனக்கு இப்போ முட்டி வலியா இருக்கு, வெறுமை உட்காண்டிருக்கேன், வீட்டில் ஒன்றும் வேலை இல்லை, பெருசா மனசுல படும். 4 நாள்ல வீட்டில் கல்யாணம், முட்டி வலிக்கிறது மனசுல படுமா? கல்யாண வேலையில ஓடுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் வலிக்கும்னு வச்சுங்க, 4 நாளைக்கு அது வலிக்காது இல்லையோ. அப்போ நமக்கு ஒரு வலி தெரியறதுனால் இதை விட பெரிய பொறுப்பை கையில கொடுத்துட்டா இந்த வலி மறந்து போயிடும். ஆஞ்சநேயர் அதைத்தான் விடுவார். ராம பக்திங்கிற பெரிய அனுபவத்தை கையில கொடுத்துட்டு இந்த வலி ஒரு வலியா படாதா போல பண்ணிவிடுறார். என வலியை மாத்திட முடியாது, அது மனசு நன்கு பரிபக்குவமாக ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையோ. அதைத்தான் இங்க ஆஞ்சநேயர் பண்ணி கொண்டிருக்கிறார். ராகு கேது ஆகியவற்றால் என்ன ஆபத்துக்கள் வந்தாலும் இவரையே வணங்குகிறார்கள். இடது கையில் சௌகந்திகா புஷ்பம், வலது கை அபயப்பிரதானம், 2 திருவடிகளும் ஓர் பக்கத்தை நோக்கி திரும்பி நம்ம நோக்கி நடந்து வந்து நல்லது செய்வதற்காகவே உள்ளன. அடுத்து உற்சவமூர்த்தி அஞ்சலி ஹஸ்தம், கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார். ராமனையும் சீதையும் வணங்குகிற கைகள், வணக்கத்தோடு இருக்கிற திருமுடி, வெற்றிலை மாலை அணிந்து கொள்ளுகிறார். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவா, வெற்றிலை மாலை சாத்துவா, மாதுளம்பழத்தை கோத்து மாலையா சாத்துவா. பல இடத்துல செர்ரி பழம் பார்த்திருக்கீங்களா? சப்பா சின்ன பழம் இருக்குமே, அந்த பழத்தை கோத்து சாத்திடுவா. அவரோ பச்சை வர்ணத்தில் இருக்கார். அவர் திருமேனி முழுக்க வெண்ணெய் காப்பு சாத்திருக்கு. அதுல அழகான சகப்பு செர்ரி பழம் வச்சிருக்கு. வெத்தலை பச்சை மாலை எடுத்து போட்டு நுடுறார். என்ன ஒரு வர்ண கலவை பாருங்க. அதையே சேவிச்சுட்டே இருக்கலாம். ஆஞ்சநேய பக்தியே ராம பக்தியில கொண்டு போய் விட்டுடும். உற்சவரையும் தரிசித்து கொண்டோம், வெற்றிலை மாலை அணிந்து கொண்டு இப்படியாய் ஆஞ்சநேயர் இந்த கோவிலே எங்கும் அவர் தான் விளங்குகிறார். வாசல்ல ஒரு பெரிய விளக்கு வச்சிருக்கார், எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு. அந்த விளக்கினுடைய முகப்பல கூட அமர்ந்த திருக்கோலத்தில் ஆஞ்சநேயர் தான் உள்ளார். எல்லாரையும் சேவிச்சின்றோம். தற்போது ராமன் ஒரே ஒரு அம்பு, ஒரு பாணத்தால் வாலியினுடைய மார்பை பிளந்தான். வாலி அடிபட்டிருக்கிறான். எடுத்து பார்க்கிறான். அம்பில் ராம என்னும் 2 எழுத்துக்களை கண்டான். உயிர் பிரிய போகிற தருணம். ஆனாலும் கேள்வி கணைகளை தொடுத்தான். 17வது சர்க்கம். ததஹ சரேண அபிஹிதஹ ராமேண ரணகர்கஷஹ பபாத சகசாவாலி நிகிருத்த இவ பாதபஹ. ஒரு பெரும் கோடரியால் வெட்டப்பட்ட ஆலமரம் எப்படி கீழே விழுமோ அப்படி வாலி அடிபட்டு விழுந்தான். சக்கரதத்தா வராமாலா காஞ்சனி ரத்னபூஷிதா நஸ்ரீர் ஜகதி ந பிராணா ந தேஜஹான பராக்கிரமஹ. இன்னும் அவன் மார்பில் இந்திரன் கொடுத்த காஞ்சன மாலை ஒளிவிட்டு கொண்டிருந்தது. அவன் சக்தி குறைஞ்சு விட்டதா தெரியல, அவன் செல்வம் குறையல, அவன் பிராண நின்று மூச்சு வாங்கிவிடல, அவன் ஒளி மங்கவில்லை, அவன் வீரம் குறையவில்லை. ஆள் மட்டும் அடிபட்டு விழுந்திருக்கிறான். ஆனா உள்ளூர மத்தனை இன்னும் கரன்று கொண்டிருந்தன. ததார ஹரிமுக்கிய பிராணான் தேஜஹா ஸ்ரீயஞ்சசா தஸ்ய மாலாச்ச தேஹஸ்ச மர்மகாதி சயஸ்வரஹ திரிதேவரச்சிதா லக்ஷ்மி பதிதஸ்யாபி சோபதே. கீழே விழுந்தப்புறமோ முகத்துல ஒளி குறையிலையே, இன்னும் அந்த வேகமும் வீரமும் அப்படியே தானே இருக்கிறது. ஆதித்யமிவ காலேன யுகாந்தே புவி பாதிதம் மகேந்திரமிவ துர்தர்ஷம் உபேந்திரமிவ துஸ்ஸகம். உபேந்திரம் வாமனமூர்த்தி, திரிவிக்ரமணமூர்த்தி, அவனை போன்ற ஒளி படைத்தவன். மகேந்திரன், இந்திரன், சூரியன், இவர்கள் அனைவருடைய ஒளியையும் ஒரு சேர பெற்றவன் வாலி. லக்ஷ்மண அனுச்சரோ ராம ததர்ஷ உபசசப்பச்ச தம் ததாபதிதம் வீரம் கதார்ச்சிஷமிவானலம். அது அடுத்து நின்ற லக்ஷ்மணனை கூப்பிக் கொண்டு வாலி கீழே விழுந்தான். லக்ஷ்மணா வாய் போய் என்ன தம் திருஷ்டுவா ராகவம் வாலி லக்ஷ்மணஞ்ச மகாபலம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் பிரஸ்ருதம் தர்ம சம்ஹிதம். ராமனை பார்த்தவுடன் கோபமாக வாலி பேசத் தொடங்கினான். ஆனால் தர்மத்தை உள்ளடக்கி கொண்டு பேசினான்கிறார். கோபமாத்தான் பேசுறார், அதர்மமா பேசல. பேசினது தர்மம், ஆனால் வேகத்தோட கோபத்தோட பேசுகிறான். பராங்முக வதம் கிருத்வா கோத்திர பிராப்தியஸ்த்வயா குணஹ யதஹம் யுத்ர சம்ரஸ்தஹ त्वत्कृते நிதனங்கதஹ. உன்னால் அடிபட்டு நான் உயிர் பிரிய போகிறேன். மறைந்திருந்து கொன்னு என்ன பெருமை பெத்தாராமா? பராங்முகவத கிருத்வா, நான் ஆரோடோ போர் புரிந்திருக்கும் போது நீ மறைந்திருந்து என்னை கொன்றாய். இதனால் பெருமை சேர்த்திருக்கிறாயா? உனக்கு பெருமையா? பெற்ற தசரதனுக்கு பெருமையா? உன் குலமான மனு குலத்துக்கு இக்ஷாக்கு குலத்துக்கு பெருமையா? இழிவி தேடிக் கொண்டிருக்கிறாய். முதல் கேள்வி. அப்ப மறைந்திருந்து ஏன் கொன்றாய்? நீங்க நன்னா கேள்விகளே குறிப்பு கூட வச்சுக்கலாம். எதனால் மறைந்திருந்து கொன்றாய்?
நான் ஆரோடோ சண்டை புரிந்திருக்கிறேன், உன்னோடா சண்டை போட வந்தேன், ஏன் மறைந்திருந்து கொன்னாய்? அதோடு இல்லே, குலீனஹ சத்வசம்பன்னஹ தேஜஸ்வி சரிதவ்ரதஹ ராம கருணவேதீச்ச பிரஜானாஞ்ச ஹிதேரதஹ. எவ்வளவு கொண்டாடுறான் பாருங்க. ராமா, உன்னை பத்தி இப்படிப்பட்ட பெருமகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேனே, நீ சிறந்த குணசாலியாமே. குலீனஹா, உன் குலத்துக்கு குறைவா? சூரிய வம்சத்தில் பிறந்தவன். சத்வ சம்பன்னஹா, ரஜோகுண தமோகுணமா? இல்லை, நல்ல சாத்விகன் நீ. தேஜஸ்வி, ஒளிக்கு குறைவில்லை. சரிதவ்ரதா, நடக்க வேண்டிய நடத்தைக்கு குறைவில்லை, ஒழுக்கத்துக்கு குறைவில்லை. ராமஹா கருணவேதி, மக்களிடத்துல கருணை இல்லாதவனா? கருணை கடல் நீ. பிரஜானாஞ்ச ஹிதேரதா, மக்களுக்கு நன்மை செய்யாதவனா? மக்கள் நன்மையே பார்ப்பவன், கருண உடையவன், சத்தியவாக்கியமே பேசுபவன், ஒழுக்கம் குன்றாதவன், மக்களிடத்தில் நல்வழி நடத்துபவன். இத்தனை கேள்விப்பட்டிருக்கேனே. இது போட்டோம், நீயாவது ஒரு தனி மனிதனாக ஒழுக்க குறைவுடையவனா? நல்ல ராஜாவா இருக்கலாம், நல்ல மந்திரியா இருக்கலாம், ஆனா வீட்டுல தனி மனிதனா ஒழுக்கம் அவருக்கு இருக்கா சுவாமி? அப்படியானால் தமஹா சமஹா க்ஷமா தர்மஹா திருதிஹி சத்வம் பராக்கிரமஹ பார்த்திவானாம் குணாராஜன்னு தண்டச்சாப்யபகாரிஷு. தமம் சமம் க்ஷமா தர்மஹா, வெளி இந்திரியங்களை அடக்கினவன், உள்புலனான மனதை அடக்கியவன், பொறுமை உள்ளவர், தர்மம் அறிந்தவர், உறுதிமிக்கவர், சத்வம் பராக்கிரமஹா, நல்ல வீரமுடையவர். இத்தனை உனக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேனே ராமா. பார்த்திவானாம் குணாராஜன்னு, ஒரு அரசனா இருக்கிறதுக்கு தகுதி என்ன தெரியுமா? தீயவர்களை தண்டித்தல், நல்லவர்களை உயிரை கொடுத்தாவது காத்தல். இந்த ரெண்டு உங்ககிட்ட இருக்கிறதா தெரியலையே. என்ன தண்டித்து இருக்கிறாய், நான் என்ன தீமை புரிந்தேன்? இல்லை, நான் நல்லவன், என் நாட்டை நான் ஆண்டு கொண்டிருந்தேன், என் தம்பி பங்காளி சண்டை, எங்களுக்குள் சண்டை, இதில் நீ எங்க குறுக்க வந்த? இதான் முதல் கேள்விப்பு. இத்தனை குணசாலியாக இருக்கிறாயே, தசரதனுக்கு பெருமை சேர்க்க வேண்டாமா? அவர் இப்படியா சண்டையிட்டு அவப்பெயர் பெற்றிருக்கிறார், நீ ஏன் மறைந்திருந்து என்னை கொன்றாய்? அடுத்த கேள்விக்கு போவோம். சதா வேஷதரம் பாபம் பிரச்சன்னமிவ பாபகம் ஜானே பாப சமாச்சாரம் திருணைஹி கூப்பமிவாவிருத்தம். ராமா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அழுவதா சிரிப்பதா? ஒரு பெரும் பாழும் கிணறு, அந்த கிணற்றில் மேல் அழகான இலை தழைகளெல்லாம் போட்டு ஒன்னும் தெரியாதபடி மூடப்பட்டிருக்கு. ஒருத்தன் அது தெரியாத காலை வச்சா முறிஞ்சு போய் பாழுங்கணத்துல விழுந்துடுவான். மேல பார்த்தா அது நன்னா இருக்கு, கீழே பாழுங்கணறு. அத போல உன் ஆடை, உன் அலங்காரம், உன் புஞ்சிரிப்பு, உன் கண்ணு, உன்னுடைய அழகான அப்படி இப்படி நட உடைய பாவனை, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஏமாத்துறதா இருக்கேராமா. உள்ள நீ பாவ கிணறு போல் இருக்கே, நீ பாழுங்கிணறாக இருக்கிற. இல்லைன்னா வெளியில இத்தனை அழகா பேசிண்டு, இப்படி சிரிச்சுண்டு, இத்தனை நல்ல பேர் வச்சுண்டு, உள்ளூர கடைசியில தப்பா நான் நடந்து விட்டாய், மறைந்திருந்து கொன்றாய், இது குற்றம் என்று ராமனை ஒரு பாழுங்கிணறாகவே வர்ணித்து விட்டான் வாலி. விஷயேவா புரேவாதே யதா பாபம் கரோம்யகம் தத்வாமஜானேகம் கஸ்மாத்வம் ஹம்சகில் விஷம். இதான் இப்ப ரெண்டாவது கேள்வி. முன் பின் எனக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது. காணித்தாயம் பூமித்தாயம் சண்டை இல்லை, பங்காளி சண்டை இல்லை. நீ நானும் பங்காளி இல்லை, சண்டை இல்லை. நிலத்தகராறு இல்லை, பெண் தகராறு இல்லை, சொத்து தகராறு இல்லை. உனக்கு எனக்கு தெரியவே தெரியாதே ராமா. அப்படி இருக்கிறச்சே எதற்காக கொன்றாய்? தெரிஞ்சு முன்விரோதம் காரணமாக இருந்தாலாவது விசாரிக்கலாம். உனக்கு எனக்கு தெரியவே தெரியாதே, தெரியாதவனை எதற்காக கொன்றாய்? நீ பங்காளியா இல்ல பூமியில ஏதான சண்டையா? எந்த விதத்திலும் இல்லையே. விஷயேவா புரேவாதே யதா பாபகரோம்யகம் நச்சத்வாமஜானேகம், முன்பின் தெரியாதே எதற்காக செய்தாய்? அடுத்து கேட்கிறார். பலமூலாசனம் நித்தியம் வானரம் வனகோச்சரம் நாம கஹ க்ஷத்ரிய குலே ஜாதஹ ஸ்ருதவான் நஷ்ட சம்சய வயம் வனச்சராராம மிருகா மூலபலாசினஹ. இது மூணாவது கேள்வி. நாங்கள் காடுவாழ் சாதியர் குரங்கு, நீ நாடுவாழ் சாதியன் அரசன். அப்புறம் எதுக்கு எனக்கு உனக்கு? இப்போ நாங்க எங்கேயோ பழத்தை சாப்பிட்டு இருக்கிறவா, காய சாப்பிடுறவா, நீ சமைக்கப்பட்ட உணவை உண்பவன். அப்ப ஒத்தே வராதே, நடுவுல எல்லைக்கோடே இருக்கிறதே ராமா. எதற்கு தாண்டி வந்து எங்களை கொன்றாய்? மனுஷ வாழ்க்கை வேற, மிருக வாழ்க்கை வேற. ஒண்ணுக்கொன்னு ஒத்தருக்கு ஒத்தர் தொந்தரவு பண்ணிக்க கூடாது. நாங்களும் நகரத்துக்கு வரக்கூடாது, நீயும் காட்டுக்கு வரக்கூடாது. ஏன் வந்தாய்? 3 கேள்வி ஆகி உள்ளது. இன்னும் 3 கேள்வி பார்க்க வேண்டும். இப்போதைக்கு மாங்குளத்தில் இருக்கும் வீர ஆஞ்சநேயரிடத்தை விடைபெற்று புறப்படுவோம்.